எதுவுமே நடக்காத மாதிரி எப்படிமா இருக்க முடியும்? என் குடும்பத்துக்கு நான் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேங்கிற நினைப்பே என்ன கொன்னுடாதா? மாமா, உங்க வேதனை எனக்கு புரியுது. கல்பனாவோட நகை கண்டிப்பா திரும்பவும் கிடைக்கும். நம்பிக்கையோட கொஞ்சம் காத்திருக்கிறது தான் நமக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி. அவ நகைய அடமானம் வச்சு என் பையனுக்கு கொடுக்கறது கூட என்னால முடியலையம்மா. அவகிட்டே நான் அதை திரும்ப ஒப்படைக்கணுமா? இல்லைன்னா என்ன யாருமே மதிக்க மாட்டாங்க. நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும் மாமா. தைரியமா இருங்க மாமா, அழாதீங்க. ஏய் ரஞ்சிதா, எதுக்கு இங்க வந்த? ஒரு நிமிஷம். ஏய் மாமா வாங்க. அப்பா, என்னப்பா ஆச்சு? எப்படிப்பா உங்களுக்கு அடிபட்டுச்சு? அப்பா சொல்லுங்கப்பா, என்னாச்சு அப்பாவுக்கு? போய் பேசிக்கலாம்டா. உள்ள போலாம் வாங்க. என்னாச்சு சொல்லுங்க ரஞ்சிதா, என்னாச்சுன்னு கேக்குறல. மாமாவே சொல்லுவார் அருண். டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டோம். பெரிய காயம்லாம் இல்ல. கீழே விழுந்ததால நெத்தியில மட்டும் சிராய்ப்பு இருக்கு. பயப்பட வேண்டாம். நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ரஞ்சிதா, நீயும் உள்ள வந்துட்டு போமா. உன்னை வாசலோட அனுப்பி வைக்க என்னால முடியாதுமா. இல்ல மாமா, ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இப்போ கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காம நீ என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா. மாமா, நான் உங்க பொண்ணு மாதிரி. நன்றி எல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க மாமா. உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. திரும்ப இந்த மாதிரி தனியாலாம் வெளியே போகாதீங்க. அருண், பத்திரமா மாமா உள்ள கூட்டிட்டு போங்க. ஓகே ரஞ்சிதா, போங்க மாமா. சரிம்மா. பா என்னப்பா ஆச்சு? எப்படி? உள்ள போய் பேசலாம்டா. பாத்து வாங்கப்பா. சரிங்க, அதையே பேசி முடிச்சிடலாம். நான் சொன்ன அட்வான்ஸை மட்டும் ரெடி பண்ணுங்க, மத்தத பாத்துக்கலாம். என்னாச்சு கேக்குறேன்ல, சொல்லுங்கப்பா. ஆமா வாங்கப்பா, பாத்து. ஐயோ மாமா, என்னது இது? மாமா, ஐயோ மாமா என்னாச்சுன்னு தெரியல மாமா. சுதா, அப்பா உட்கார வை. அப்பா அக்கா உட்காருங்க. என்னாச்சுன்னு பாருங்க. ஏதோ அடிபட்டு இருக்கு. என்னாச்சு? அம்மா, ஐயோ என்னங்க? ஐயோ என்னாச்சுங்க? நீ போய் தண்ணி எடுத்து வா. என்னாச்சு? என்ன நடந்தது? டேய் என்னடா? எனக்கு என்னாச்சு? தெரியுமா? கேட்டா அப்பா எதுவும் சொல்ல என்னங்க? மாட்டாங்க. என்னங்க சொல்லுங்க. அப்பா, அப்பா என்னாச்சு? பா தண்ணி குடி. என்ன தெரியலையா? இந்தாங்க தண்ணி குடிங்க. அப்பா பாத்து. எங்க என்னாச்சுங்க? அப்பா என்னாச்சுன்னு இப்பயாச்சும் சொல்லுங்கப்பா. நகை பறி கொடுத்த இடத்துக்கு இன்னைக்கு போயிருந்தேம்மா. ஏங்க திரும்ப எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்க? அங்க போனா நகையை பத்தி ஏதாவது தெரியும்னு தோணுச்சுமா. நான் அங்க போனதுமே நகையை அடிச்சிட்டு போனவன் மாதிரியே ஒருத்தன் அங்க வந்தா. அவ சட்டையை பிடிச்சி உலுக்கி என் நகை எங்கடான்னு கேட்டேன். அவன் பயங்கரமான முரடன் போல இருக்கு. என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாம்மா.